இது சாட்டர்டே மார்னிங்கோட மினி விலாக் தான். ஆம்லா, கேரட், பீட்ரூட் இதெல்லாம் போட்டு ஜூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி அச்சுக்கும் ஹஸ்பண்டுக்கும் லீவு. ஸோ எனக்கு மட்டும் தான் ஸ்கூல். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களே சாப்பிட்டுப்பாங்க எடுத்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கருப்பு கவுனியில் கஞ்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது கூடயே வந்துட்டு ஆனியன், அதுக்கப்புறமா கொரியண்டர் லீஃப், அது கூட குக்கும்பர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா தயிர் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி வச்சாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு மேங்கோ இருந்தது. இப்போ மேங்கோ சீசன்னால் ரொம்ப நல்லா மேங்கோலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோ எடுத்து வச்சுட்டு, நேற்று வச்சிருந்த பழைய சாதம் இருந்தது. அதில் தண்ணி ஊற்றி நல்லா கர்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்து மேங்கோ ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஜூஸ் கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அச்சுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அவன் எடுத்து குடிச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுக்கும் எடுத்து டைனிங் டேபிளில் எடுத்து வச்சாச்சு. கர்ட் வந்து ஊற்றி வச்சுருந்தேன் நேற்று. பட் அது உரையவே இல்லை. ஏன்னு தெரில. பட் கிளைமேட்லாம் சில்லுன்னு இல்லை. பட் உரையல. ஸோ கர்ட் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு அதில் தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு தயிர் சாதம் பண்ணியிருந்தோம். இந்த இந்த சென்னா கறி புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்போவுமே பண்ணதில்லை. பொட்டேட்டோ ஃப்ரை தான் மோஸ்ட்லி பண்ணுவோம். பட் இன்றைக்கி என்னென்னு தெரில, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது.